முதல்ல லைனிங் துணியை ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம். கீழேருந்து 12 இன்ச்சு மார்பு சுற்று எடுத்துக்கலாம். அதை அப்படியே மடித்து போட்டுக்கலாம். இது டோட்டல் என்னோடய அளவுங்க. உங்களுக்கு உங்களோட அளவு. இது வந்து பேசிக் எந்த மாதிரி மடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டிங்க்கு தேவையான அளவுங்க. அப்புறம் எல்லாம் ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு உயரம் வந்து 15 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். அங்கே கார்னர்லேருந்து 15 இன்ச்சு எடுத்துகிட்டு மார்க் பண்ணி அதை அப்படியே கீழ் பக்கமாக ஃபோல்டு பண்ணி மடித்து விட்டுக்கலாங்க. மடித்து விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மடித்து விட்டுட்டு ஷோல்டர் வித்து ஃபஸ்ட்டு 2.5 எடுத்துக்கலாம். இது பொது அளவு. அந்த 2.5லேருந்து ஒரு 3 இன்ச்சு ஷோல்டர் எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த ஷோல்டர் வித்து அந்த கார்னரில் 6 இன்ச்சு முன்கழுத்து இருக்கும். இது என்னோட இருக்கும். அதை எடுத்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். வளைவு கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே கொக்கி ஓரம் வந்து எனக்கு வந்து 3.5ங்க. முன்கப் சைஸ் 12 இன்ச் எடுத்துக்கலாம். கீழே கிச்சு சைடு வந்து ஒரு 4.5 இன்ச்சுங்க. அதை அப்படியே எடுத்து அப்படியே ஒரு வளைவு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். படை வரைஞ்சி அதை வெட்டிக்கலாங்க. வெட்டிட்டு அதை தூக்கி போட்டுருங்க. எடுத்து போட்டுட்டு மேல் பக்கத்தை மட்டும் தூக்கி பிடிச்சி வெட்டிக்கலாங்க. அடியில் வந்து கழுத்து இறக்கம் கொஞ்சம் இறக்கி வரும் இல்லைங்களா, அதனால் முன்கழுத்து கம்மியாக தான் வைக்கணும். பெண்களுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ வெட்டிக்கலாங்க. எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு அப்புறம் லைனிங் எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மெயின் துணி மேலே போட்டு வச்சுக்கணும். பிகினர்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ தான் எந்த பார்ட்டுக்கும் துணி பற்றாமல் போகாது. இது கொஞ்சம் நல்லா பெரிய துணிங்கிறதுனால நிறையவே துணி இருந்தது. நான் கொஞ்சம் லீனாக தான் இருப்பேங்க. அதுக்கப்புறம் அந்தந்த பார்ட்டை தனித்தனியாக வெட்டி எடுத்துக்கலாங்க. ஏன்னா எந்த பார்ட்டுக்கும் கைக்கு பட்டிக்கு எதுக்கும் துணி பற்றாமல் போகாது இல்லைங்களா, அந்த இடத்த மட்டும் வெட்டக்கூடாதுங்க. ஏன்னா அது வந்து ஈஸி ட்ரிக்ஸ். கழுத்து கிராஸ் பீஸ் போடாமல் அடித்து திருப்புறதுக்கான ஒரு ட்ரிக்ஸுங்க. அதனால் அந்த நேர் மட்டும் கழுத்துக்கிட்ட பின் கழுத்துக்கிட்ட மட்டும் வெட்டக்கூடாதுங்க. மற்றது எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும்.